amigos, welcome to NS and Vlogs. நான் தான் உங்களோட நவீன். இன்னைக்கு நம்ம ஒரு கொடூரமான பேயோட கதையை தான் கேட்க போறோம். அந்த பேயோட கதை என்னன்னா நாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோ சில பேய் பைத்தியம். பேய்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பேய் தான் அவனுக்கு வச்சது சூனியம் கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பேய் அது. ஸோ வாங்க, ஆனா அது பேய் இல்லை, அது ஒரு என்ன நீங்களே பாருங்களேன், பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு டிங்கு நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட் சீரிஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது அதோட செகண்ட் வீடியோ. ஸோ பார்ட் 3 வேணும் அப்படின்னா பார்க்கலாம். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் பார்ட் 3 போடுவோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதையோட ஓப்பனிங் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நிஜ கதை இல்லை, நானா உருவாக்கின கதை. இது என்னுடைய ஓன் திங்கிங்ல உருவான கதை. ஸோ யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இதில் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், பயப்படவும் வேணாம். இது வந்து நானா உருவாக்கின ஒரு கதை. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா எத்தனை வீடியோக்குள்ள போவான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இப்போ நிஜமா வீடியோக்குள்ள போனால் வாங்க. ஸோ இந்த கதையோட ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் ஒரு வீடு, சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு மாதிரி. ஓகேவா? அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, யாரும் அந்த இடத்துக்கு போயிடாதீங்கப்பா. எதனாலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கியூரியஸாக கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, ஸோ யாரும் இந்த வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஒன்று உள்ள வருது. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ காரில் தான் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்கலாம் கொஞ்சம் நேரம், ஏன்னா மழை பெய்யுதுல, பசங்க வேலை இருக்காங்க, எப்படி நடந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு வயசான கேள்வி, அதாவது எப்படின்னா அப்படியே கூம் போட்டு நடந்து வராங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்து வராங்க. இவங்க கரெக்டாக அப்போ தான் உள்ளே போகிறாங்க. தம்பி எங்கப்பா வர அப்படின்றாங்க. நம்ம ஆளு அப்படியே அள்ளி இல்லை, அப்படியே செத்துட்டாரு. என்ன பாட்டி இந்த நேரத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா உள்ளே போகாதீங்க, உள்ள ஆபத்து இருக்கு. எவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம், இது என்ன பாட்டி சின்ன ஆபத்து அப்படின்றாங்க. சரி தைரியம் இருந்தால் உயிரோட திரும்ப வந்தா நீ உள்ளே போடா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போயிட்டாரு. ஐ மீன் அவர் ஹீரோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஓகேவா? அவரும் உள்ள போயிடுறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபேமிலியும் கூட்டி தான் போயிருக்காரு. ஸோ உள்ள போன உடனே சத்தம் ஒரு மாதிரி கேட்குது, வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குது. நம்ம பேய் வந்து என்னதான் கெட்ட பேயா இருந்தாலும் அதுக்கும் சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா, அந்த பேய் வந்து சின்ன பசங்களை மட்டும் விட்டுடும். ஸோ அதனால நம்ம ஹீரோ இருக்கார்ல, அதாவது இப்போதைக்கு ஹீரோ இருக்கார்ல, ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க. 4 பேர் உள்ள போறாங்க. ஜன்னல் படம் அடிச்சுக்குது, டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் எல்லா படத்தையும் வரது தான். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, கூரையை காணும். உள்ள வந்தா கூரை இருக்கணும்ல, அந்த கூரையே காணும், எங்க போச்சு? அதுதான் அந்த வீட்டோட அமானுஷ்யமே. வீட்டுக்கு வெளியே வரைக்கும் பார்த்தா கூரை இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கூரை இருக்காது. ஸோ அப்போதான் புரியுது இந்த இடத்துல ஏதோ இருக்கு. சரி நம்ம ஆளு வந்து இன்ட்ரெஸ்டிங், அவர் வந்து எப்படி சொல்றது, கியூரியாசிட்டி அதிகம் வருது. ஸோ அவர் என்ன பண்றாரு, சரி இன்னும் கொஞ்சம் உள்ளதான் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த ஒரு கார்னருக்கு வர்றாரு. சத்தம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கேட்குது. ஒரு வீட்டுக்கு கார்னர் போனா எப்படி கேட்கும் சத்தம்? ஒரே அழுகிற சத்தம். குழந்தைங்க அழுகிற சத்தம், பெரியவங்க வயசானவங்க அழுகிற சத்தம், இந்த மாதிரி தான் கேட்குது. சரி இன்னொரு கார்னர் போறோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பீச்ல வர அந்த அலைகள் சத்தம்ல அதான் கேட்குது. என்னடா இது, வீட்டுக்குள்ள சத்தம் தான் கேட்குது. ஒரு கார்னரும் ஒரு மூலையிலையும் ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஐ மீன் நம்ம அந்த அப்பா என்ன பண்றாரு, அந்த அப்பா கேரக்டர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல உள்ள இருந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்காக கதவை ட்ரை பண்றாரு. அது திறக்க முடியல. சரி மேல இருந்து போலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, கதவை திறக்க முடியல. சரி மேல தான் ரூஃப் டாப் எதுவுமே இல்லையே, சரி மேல இருந்து போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா மூஞ்சி போய் செவுத்துல இடிச்சுக்கிது. அந்த இடத்துல கூரை தானே இருக்கும், கூரையா இருந்தா கூட நம்ம கீழ்ச்சி போட்டு வெளியே வந்துடலாம். ஆனா அந்த இடத்துல ஏதோ லேம்ப் ஷீல்டு போட்டு தடுத்த மாதிரி அப்படியே போய் முட்டிக்கிறாரு. மூக்குல எல்லாம் ரத்தம் வருது. என்ன ஆச்சுன்னே ஒண்ணும் புரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கதறாங்க. பசங்க என்னமோ ஜாலியா இருக்க மாதிரி விளையாடுறாங்க, அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா மூக்குல தக்காளி தட்டி போகுது அப்படின்றானுங்க. ஏய் சும்மா இருக்கடா, அதை உள்ள மாட்டிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டா அந்த நேரத்துல
பின்னாடி நம்ம ஃபேமிலி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடிலேருந்து ஒரு சத்தம். என்னடான்னு கேட்டா, போகாத இங்கே இரு அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே முன்னாடி இருக்கிற கீழே தூக்கி போடுது. பசங்க பின்னாடி திரும்பி பார்த்து ஐயே ஆயா அப்படின்றாங்க. நம்ம அப்பா கேட்டுட்டே அது பேய்டா, என்ன அந்த மாதிரிலாம் பண்றீங்க, சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம் சொல்லிட்டு என்ன பண்றது. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா நிஜமாவே ஆயா இருந்தாங்க. அந்த வெளியே நின்று இருந்த ஆயா உள்ள நிக்குது. என்னத்துல உள்ள வரவிடான்னு சொன்னவன் எப்படி உள்ள வந்த, எங்களை வரவிடான்னு சொல்லிட்டு நீ எப்படி உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்துல கேட்கறான். அவனுக்கு ஒரு பக்கம் அடி இல்லை. அந்த ஆயா ஏற்கனவே கூன் போட்டு பார்க்க பேய் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் உள்ள அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே விரிசல் விட்ட மாதிரி ஆயிட்டு அப்படியே உள்ள வருது. நம்ம ஹீரோக்கு அள்ளி இல்ல, அந்த அப்பா கேரக்டர் இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, சரி இதுக்கு மேலே எங்களை விட்டுருங்க, நாங்கள் வெளியே போயிடும் அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் எங்கேருந்து அந்த ஆயா கையில கத்தி வந்துச்சுன்னு தெரியல. அப்பா அம்மா 2 கேரக்டரும் போட்டு தாக்கிடுச்சு. சஜக் சஜக் முடிஞ்சுது. பசங்க கேரக்டர் மட்டும் பார்த்து உள்ள போயிடுங்க, வெளியே போயிடுங்க, இங்கேருந்து வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க தான் சரி வெளியே போயிட்டு சொல்லுது. அப்பா அம்மா வேற காணும், சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, பசங்க வெளியே போயிட்டாங்க. இதை அப்படியே கட் பண்ணிட்டு 27 வருஷம் கழிச்சு 27 வருஷம் கழிச்சு அவங்க பசங்க வந்து என்ன பண்ணா நல்லா வளர்ந்துட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. வளர்ந்துட்டு இவங்க வந்து அப்பா அம்மா இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பையன் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இல்லை கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆர்ஃபனேஜில் போய் தானாகவே எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து அந்த இடத்துல நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு, ஒருத்தர் வந்து போலீஸாக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணுறான். 2 பேருக்கும் ஒரு நாள் ஒரு திடீர்னு கனவு ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஐ மீன் ப்ரெசன்ட் ஹீரோ, நம்ம ப்ரெசன்ட் ஹீரோ பெரிய பையன் ஓகேவா, இறந்தாங்க பார்த்தீங்களா அப்பா அம்மா, அவங்களோட பெரிய பையன் ஓகேவா. ஸோ அவங்க அந்த பையன் கனவுல வந்து ஒரு மாதிரி விஷுவல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. அதாவது கனவுல வந்தால் சொல்ல முடியாது, சில விஷுவல்ஸ்லாம் சொல்லவே முடியாது நம்மளால. அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அது நடந்திருக்கும், ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் நம்மளால சொல்ல முடியாது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, ஏதோ ஒன்று இருக்கு ஆனால் அவரால் சொல்ல முடியல. நாட்களும் கிடக்குது கிடக்குது கிடக்குது. கரெக்டாக 1 இயர் அதே கனவு திரும்ப 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 வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சாமியார் கிட்ட போய் கேட்குறாங்க, எதனால இந்த மாதிரி எனக்கு ஒரே கனவு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நைட்டு இந்த எலுமிச்சை படத்தை கொண்டு போயிட்டு ஒரு தலைகாணி வச்சுட்டு தூங்கிடுங்க. காலையில் என்ன பண்ணுங்க, எழுந்து உங்களுக்கு கனவுல என்ன தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றோம், அதே மாதிரி எலுமிச்சை தலையில வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறோம். அது கனவுல ஏதோ ஒன்று வருது. அதே மாதிரி திரும்ப போயிட்டு அதே இடத்துல நிற்கிறாங்க. நின்று அதே இடத்துல நின்று அப்பா அம்மா கூட நிற்கிறாங்க. அந்த வீடு தெரியுது. அவங்க பசங்க மட்டும் இந்த வாட்டி உள்ள போறாங்க. அப்போ என்ன அர்த்தம், பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடு இவங்களை திரும்ப வான்னு சொல்லி கூப்பிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்றோம், தம்பிக்கு ஃபோன் பண்றான், டேய் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துட்டே இருந்தது, அது திரும்ப எனக்கு வர ஆரம்பிச்சிருது, அது என்னென்ன கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணா உனக்குமா அண்ணா, எனக்கும் அதே கனவு தானே வந்துட்டு இருக்கு, ஆனால் என்னன்னு சொல்ல முடியல. அப்போ அண்ணன் நம்ம என்ன பண்றாங்க, 2 பேரும் டிசைட் பண்ணிடுறாங்க, ஓகே நம்ம போய் தான் ஆகணும், ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷமா நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல அதே இடத்துல அந்த வீடு எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. சரௌண்டிங் அவங்க சின்ன வயசுல பார்த்த மாதிரியே அப்படியே இன்னும் ரொம்ப மாதிரி என்ன பண்றாங்க. கரெக்டா அவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்குறாங்க. அதே மாதிரி கார்ல இருந்து இறங்குறாங்க. ஆனா இது பகல், அவங்க நைட்ல இருந்தாங்க, இது பகல் வண்டியில வந்து இறங்கிட்டாங்க. கரெக்டா உள்ள போறாங்க. அதே மாதிரி பாட்டு வருது, ஏ கிழவி நீ தானே எங்களை உள்ள கொஞ்சம் கொண்டுட்ட நிர்ணயம் சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க கிழவியை பிடிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிழவிய என்ன பண்றாங்க, பிடிச்சி காத்துக்கு கூட அழைச்சி வச்சிருக்காங்க. அந்த கிழவி தானே உள்ள வருது, வந்து சாக வச்சிருக்கீங்க. இந்த நீங்க ஒரு பிரச்சனை யோசிச்சு பேசிட்டு உள்ள வந்து பேயா மேபையா அந்த கிழவிதான். நம்ம பசங்களுக்கு என்ன திரும்ப உள்ள போறாங்க, அந்த பேர் புள்ளி யோசிப்பாங்க. அதனால இப்ப அவங்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு எப்படி உள்ளே போறாங்க. உள்ள போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அதே மாதிரி 4 காலங்களையும் 4 காலங்களையும் அது மாதிரி சட்டம் கேட்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு என்னது அப்படின்னா, ஒரு கார்னர்லையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பிளாக் கலர்ல ஒரு
எப்படி சொல்றது, ஒரு சின்ன பிளாக் கலர் எதுவும் இருக்கு. அவன் கிட்ட போயிட்டு அந்த செவுத்துல காது வச்சு இப்படி கேட்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அந்த அழுத்தல், அந்த பீச் சத்தம் அதெல்லாம் கேட்குது. பீச் அதெல்லாம் கேட்குது. என்ன பண்றாங்க, அந்த பிளாக் கலர் எடுத்து பார்த்தா ஒயரா வருது. ஏன்னா இது ஒயரா வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதான் திரும்பி எடுத்து பார்க்குறோம், அதுவும் ஒயரா இருக்கு. நாலு இடத்துல இருக்கிற ஒயரை பிச்சு போட்டு எடுத்து என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்பீக்கர், மினி ஸ்பீக்கர் ரொம்ப சின்னதா இருக்கு. ஐ மீன் ரொம்ப சின்னதா இல்ல, ஒரு சின்னதா இருக்கு. கிட்ட போய் கேட்டா கேட்கும். கரெக்டா அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, சரி இன்னும் இருந்துதான் பார்ப்போம் என்னதான் ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா இங்கே தானே இறந்துருப்பாங்க. ஸோ என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க, 3 மணிக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா, அவங்க கரெக்டாக மணி ஒரு 7-8 ஆகுது. அந்த நேரத்தில் கிழவி வெளியே இருக்கு. உள்ளுக்குள்ள அதே மாதிரி ஒரு கிழவி, மூஞ்சி எப்படி விரிசலாக இருந்தது அந்த மாதிரி அதே கிழவி தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, அதே மாதிரிலாம் இல்லை, அதே கிழவி தான் வந்து முன்னாடி நின்று அவங்க பின்னாடி நின்று போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூப்பிடுது. முன்னாடி வந்து ஹார்ஷாக கூப்பிடுது போகாதீங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் மெதுவாக கூப்பிடுது போகாதீங்க அப்படின்னு. ஆஹா, இது ஏதோ டுபாகூர் வேலை தான்டா சொல்லிட்டு அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான். தம்பிக்கிட்ட காதில் போயிட்டு, தம்பி ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு பார்த்துக்கடா அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம பசங்களும் கரெக்டாக அந்த இடத்துக்கு கிட்ட வராங்க. அந்த பாட்டி திரும்பிட்டு அந்த பாட்டி கிட்ட வராங்க. அந்த பாட்டி கையில் இருக்கிற கத்தி இருந்திருக்காது, ஆனால் கையில் கத்தி இப்போ வந்துருச்சு. குத்த போகும்போது கரெக்டாக அந்த பாட்டி கையை பிடிச்சிடறாங்க. 2 பேரும் பிடிச்சிட்டு, நான் ஏமாத்துறேன் எங்கள் எல்லாரையும், எப்படி பார்த்தா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கத்தியை கையில் வாங்கிட்டு என்ன குத்தவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா கதை இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போதான் ஃப்ளாஷ்பேக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ, ஐ மீன் அப்பா, அந்த அப்பா ஹீரோக்கும் பையன் அம்மா இருக்காங்களே, இவங்க 2 பேருமே ஒரு ரேர் பிளட் குரூப் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை இவங்களை கொன்று அந்த இவங்களோட ஆர்கன்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அந்த ஆர்கன்ஸ்லாம் திருடி விற்கிறதுக்காக தான் இவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டு, அவன் வந்து ஒரு ஆர்கன் ஸ்னாப்பராக இருப்பான், அதாவது திருடி விற்கிறதுல அந்த மாதிரி இருப்பான். இது வந்து அவங்க ஆர்கனை விற்று அவங்க ஹோல் பாடி அப்படியே விற்றா அவங்க எத்தனை கோடி கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிகள் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கோடிகள் கிடைக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், பிளான் பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி நடக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க, பேய் செட்டப் செய்யுங்க, அப்போ பேய் தான் கொண்ட மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு 4-5 பேரை கொண்டுட்டா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேய்ன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு கொடுத்து எல்லாமே பண்ணிடுறான். கரெக்டாக அவங்க அப்பா அம்மா கேரக்டர் 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க சாவடிச்சிட்டாங்க. அவங்களோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே விற்று இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்க பணக்காரங்க ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ கேரக்டர் எதுக்காக அந்த மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்க தான் கனவுல போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குப்பா, இதை வந்து நீ எப்படியாவது சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கனவுல போயிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் தான் எதுவும் அமானுஷமா எதுவும் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அம்மா அப்பாவோட பாண்டிங் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்டிங்ல, அதனால தான் கரெக்டாக இதெல்லாம் வந்து அந்த பாட்டியோட மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் நம்ம அந்த அண்ணன் கேரக்டரும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டான். இந்த மாதிரி தான் நடந்திருக்கோம். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ரேர் பிளட் குரூப்பு, நமக்கும் ஒரு ரேர் பிளட் குரூப்பு. ஸோ அதனால் நம்மளை வந்து சாகடிச்சு நம்மளோட பாடி ஆர்கன்ஸ்லாம் விற்கிறதுக்காக இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் கண்டுபிடிச்சிட்டான். யாரே நம்ம அப்பா கேரக்டர், ஐ மீன் அண்ணன் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ என்ன பண்ணுறான், ஒரு வேளை இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், நாங்கள் போயிட்டு நைட்டு ஒரு 8:30-8 மணிக்குள்ளே நாங்கள் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்துருங்க போலீஸ், நீங்கள் வந்துருங்க, நாங்கள் ஒரு லொகேஷன் அனுப்புகிறோம், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க, எங்கள் நம்பர் ட்ரேஸ் பண்ணி வந்துருங்க அப்படின்ட்டாங்க. கரெக்டாக இவங்க ஒரு 8-8:30 மணி வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை போலீஸுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அண்ணன் கேரக்டரும் தம்பி கேரக்டரும் கரெக்டாக அந்த பாட்டி பிடிச்சி அடிக்க வரும்போது
சைரன் சத்தம். அப்போதான் அந்த பாட்டி மண்டையில் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. உள்ளே வராங்க. அந்த இன்னொரு கேள்வி உள்ள வெளியே கார்டை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களே பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே இருக்கிற அந்த பேமெண்ட் டூப்ளிகேட் பேஷன் அந்த பாட்டி தான். அதை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அது பாட்டி என்ன பண்ணி கரெக்டாகவே சொல்லிடுது எல்லாமே. ஸோ இப்போது இந்த கேஸ் ஃபினிஷ். அதாவது நம்ம ஹீரோவோட, அதாவது நம்ம ப்ரெசன்ட் ஹீரோவோட அம்மா அப்பாவை கொண்டு அவங்களோட ஆர்கன்ஸை விற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ இது வந்து பேய் கிடையாது, இது வந்து ஒரு த்ரில்லர், ஹாரரும் த்ரில்லரும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ இது என்னுடைய ஓன் ஸ்டோரி. இது வந்து வேறு எந்த ஒரு இதுலேருந்தோட திருநது கிடையாது. ஸோ இது என்னோட ஓன் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. யாரும் இது வந்து இந்த படத்தோட கதையாச்சு அந்த படத்தோட கதையாச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் சின்ன பையன் தானே, என்னோட இமேஜினேஷனில் நான் வந்து ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணேன். ஸோ அதை உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா என் தம்பி வந்து அவனுக்கு நிஜமாவே நடந்த ஒரு விஷயத்த, அவன் நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை இது வரைக்கும். ஸோ வந்து என்ன பண்ண, நானே வந்து ஒரு ஸ்டோரி இமேஜின் பண்ணி கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோ வருது. அப்போ நடுவில் நான் எவ்வளோ நாள் யோசிச்சிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த எஃபர்ட்காக ஒரே ஒரு லைக், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.